ஹோம் ஃபார் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது தகவல் சாலை துவப்படுத்துகிற ஜோரிடம் அவர்கள் 25 செப்டம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு புதன் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா, வாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பினர்களே. மீண்டும் ஒரு தகவல் சாலை இணைந்து கொள்கின்றோம். புதன்கிழமை வழமை போன்று நிறையவே செய்திகள் உண்டு. நாங்கள் வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றால் நல்லது. இடையில் யாராவது வந்து தங்கள் கருத்தையும் கூறலாம். ஆனால் சுருக்கமான சில கருத்துகள் அல்லது கருத்து அல்ல, சில தவற விடப்பட்ட செய்திகள் என்பது முக்கியம். கருத்து என்றால் எதையும் கதைக்காம ஆகிவிடும். இருக்கிற நேரமே சொற்பம். இதுக்குள் தேடிய செய்திகளை பார்ப்போம். பல செய்திகள். இந்த முறை ஒரு புதிய செய்தி, இலங்கை சம்பந்தமான சில 2 நிமிடம் கதைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இதுவரை நாங்கள் இலங்கை செய்திகளை இதுக்குள் சேர்ப்பதில்லை. அது சிக்கலுக்குரிய விடயம். ஆனால் இப்பொழுது அந்த நாட்டினுடைய ஒரு சிக்கல் வேறொரு பக்கமாக தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதனால் அங்கே நடந்து கொண்டிருக்கிற செய்திகளையும் தரலாம். இப்பொழுது நேரடியாக வானொலி தொலைக்காட்சிகளில் புதிய ஜனாதிபத்திய செய்திகள் வந்தபடியால் அதனை நாம் பிற்பகுதியில் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் முதலாவதாக பிரித்தானியாவில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த பொதுவாக 3 மாதம் லீவில் போய் தகப்பனார் வீட்டை வந்தால் பிள்ளைகள் எப்படி துள்ளி குதிப்பார்களோ அதுபோன்ற ஒரு சந்தோஷம் இந்த லேபர் பார்ட்டி தொழிற்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் பதவிக்கு வந்து இப்போ 3 மாதம் ஆகிறது. ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று முடிவடைந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக கட்சி மகாநாடு என்பது, இங்கே ஒரு கட்சியினுடைய மகாநாடு என்பது மிக முக்கியமானது. அதிலும் ஆளும் கட்சி என்று இருக்கும் பொழுது தங்களுடைய இதுவரை காலம் செய்த செயல்கள், இனி நாங்கள் செய்ய போறது என்ன, எங்கள் புதிய கொள்கைகளை அறிவிப்பார்கள். அப்படியான தினங்களில் அது பற்றிய பல அமைச்சர் உரையாற்றுவாங்க. இந்த முறை தொழிற்கட்சி கடந்த 14 வருடங்களாக பதவியில் வராமல் இருந்த பின் 15வது வருடம்தான் அவர்கள் பதவிக்கு வந்தபடியினால் அந்த பதவிக்கு வந்தபின் நடைபெறும் முதலாவது கட்சி மாநாடு, தொழிற்கட்சி மாநாடு என்பது கடந்த 2 தினங்களாக நடத்தி இன்றுதான் இறுதி நாள். இந்த 3 நாட்களில் அவர்கள் என்ன கதைத்தார்கள், என்ன கதைக்க போறார்கள் என்பது முழு நாடு மட்டுமில்லை, சில உலகமே எதிர்பார்த்தது. காரணம், ஒரு கட்சியினுடைய அறிக்கை, இந்த அரசாங்கம் எப்படி போகிறது, இவை இந்த பிரச்சனைகள் என்ன என்பதை அவர்கள் சொல்லித்தான் ஒன்று சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் சொல்லாமல் இருக்க முடியாது மட்டுமில்லை, அவர்கள் சொல்ல மறந்ததுகளை மறைப்பதையும் ஊடகவியலாளர் சரி அல்லது எதிர்கட்சிகள் சரி, குறிப்பாக இந்த பத்திரிகைகள் அதை நோண்டி துளாவி கேள்விகளை கொண்டு வருவார்கள். ஆகவே இவை எல்லாமே கடந்த 2 தினமாக நடந்தது. அந்த ரீதியில் 3 நாளாக நடந்த அந்த கட்சி மாநாட்டில் முதலாவது நாள் முக்கியமாக புதிய பெண் நிதியமைச்சராக இருந்தார். அதுவும் ஒரு புதிய விடயம் என்னவென்றால், முதல் தடவையாக ஒரு பெண் வந்து நிதியமைச்சராக பிரித்தானிய சரித்திரத்தில் வந்தது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அவருடைய அந்த உரையை பல கோணத்திலிருந்து பலர் கேட்டார்கள். ஆனாலும் அந்த உரையின் போது அவர் கூறிய எல்லா விடயங்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது என்று அல்ல. அதாவது சில கொடுப்பனவுகள் உள்ள கட்டுப்பாடுகள், உதாரணமாக இந்த விண்டர் ஃபியூவல் அலவுன்ஸ், அதாவது குளிர்காலத்தில் வயோதிபர்கள்ல இளைப்பாறியவர்களுக்கு கொடுக்கும் அந்த தொகை, அது 200 - 300 பவுண்ட் வரை வரும். இந்த அரசாங்கம் வந்து அதனை நிப்பாட்டியுள்ளது. அவர்கள் கூறும் காரணம் என்றால், இதில் பெரும்பாலான வயோதிபர்களுக்கோ அல்லது இந்த இழப்பாறியவர்களுக்கு இந்த தொகை பெரிதாக தேவைப்படாது என்றது அவர்களுடைய கருத்து. ஆனால் இல்லை, தேவை என்பது அதை எதிர்ப்பவர்களுடைய கருத்து. ஆகவே இங்கே உண்மையில் அரசியல் லானா அல்லது இந்த இதனால் என்ன லாபம், இதனால் மிச்சம் பிடிக்கும் அந்த பணத்தை இப்பொழுது என்ன என்றால், முக்கியமான அரசாங்கம் பதவிக்கு வந்த போது பழைய அரசாங்கம் என்ன செய்தது என்பதை இவர்கள் கண்டுபிடித்து சொல்லியே ஆக வேணும். தங்களுடைய நிலை என்ன, நாங்கள் எங்கே நிற்கிறோம், எங்கெங்கெல்லாம் எங்களுடைய இடங்களில் ஓட்டைகள் விழுந்துள்ளன, அவற்றை நிரப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ற இடத்தில் தான் சில கொள்கைகள் அறிவிக்கும் பொழுது அது சிலருக்கு சாதகமாக இருக்கும், பலருக்கு பாதகமாக இருக்கும். அந்த ரீதியில் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட முதலாவது முட்டுக்கட்டை இந்த வயோதிபர்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தியது. அதை நிறுத்தக்கூடாது, கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்குள்ளிருந்தே நிறைய கோரிக்கைகள் எழுந்தன. அதே போல் நாடு பூராக அந்த கோரிக்கை இருந்தது. ஆகவே இந்த கட்சி மகாநாட்டில் இதற்கு என்ன சொல்ல போகிறார் என்பது முக்கியமாக பார்க்கப்பட்டது. அந்த ரீதியில் நேற்று முன்தினம்
அந்த ரேச்சல் ரீப்ஸ் என்பவர் தான் இந்த அமைச்சர். அவர் அந்த உரைகளை ஆற்றி கொண்டிருந்தார். இருக்கும் பொழுது இந்த கொள்கைகளிலிருந்து நாங்கள் பின்னோக்கி போக மாட்டோம் என்றும் எடுத்த முடிவு எடுத்ததுதான் என்று கூறியிருந்தார். அதே நேரம் அந்த ஒவ்வொரு மகாநாட்டின் போது யாராவது ஒருவரோ சிலரோ அங்கே எழும்பி கூக்குரலிட்டு அந்த கவனத்தை வேறு பக்கம் திருப்பாடுது. எல்லா மகாநாட்டுகளிலும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி தான். இங்கே அவர் உரையாற்றும் பொழுது கூட ஒரு இளைஞன் எழுந்து கத்தினார். அவர் கத்தினதனுடைய நோக்கம், அவர் சொல்ல வந்தது இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை எல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்களே என்ற அந்த கருத்தை மனதில் வைத்து கொண்டு பெரிய கூக்குரல் போட்டார். ஆனால் அவர் அந்த அவையிலிருந்து வெளியே அகற்றி விட்டார்கள். அப்பொழுது அந்த நாசுக்காக 2 விடயங்கள். ஒன்று, அந்த பெண் அமைச்சர் மிக நாசுக்காக அந்த கருத்தை கூறியிருந்தார். புதிய கொள்கைகளை கொண்டு வருவதுதான் இந்த லேபர் கட்சியினுடைய கொள்கையை ஒழிய ஆர்ப்பாட்டங்கள் செய்வது அல்ல, அதாவது எதிர்த்து கத்தி செய்வதுங்கிற தொழில் அல்ல என்றால் அங்கே கத்தியவருடைய அந்த ஆர்ப்பாட்டம் எடுபடவில்லை என்பதை அவர் மறைமுகமாக உடனடியாக சுட்டி காட்டிய பொழுது அது அங்கே இருந்தவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. முன்பு பேசியதுக்கு கொடுத்த கைதட்டலை விட இவருடைய இந்த கூட்டுக்கு பிறகு நிறையவே கைதட்டல் கிடைத்து. ஏனென்றால் அந்த நிலைமையை இவர் சமாளித்து விட்டார் என்பது ஒரு விதத்தில், இந்த மாதிரித்தான் மற்ற நிலைமையிலும் சமாளிப்பார் என்ற ஒரு உத்வேகத்தில் அந்த நிகழ்ச்சி அமைந்தது. நேராக பார்த்தவர்களுக்கு அதனுடைய தன்மை புரியும். அதே போன்று 2வது நாள் உரையாற்றியது புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர். அவர் 2வது, பொதுவாக அவர் தான் இறுதி நாளில் உரையாற்றுவார். ஆனால் இறுதி நாளான இன்று அவர் உரையாற்றாததுக்கு காரணம், அவர் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் சென்று முதல் தடவையாக ஒரு பிரித்தானியாவுடைய தொழிற்கட்சி பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகிறார் என்ற ரீதியில் முதல் தடவையாக அவர் அங்கே செல்ல வேண்டியிருந்தனால் அந்த ஒரு நாளை மாற்றி அவர் முன்பு இங்கு கட்சி மாநாட்டு உரையை முடித்த கையோடு அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றும் பொழுது பல உலக சம்பந்தமான விடயங்களை கூறினார். அதே நேர பத்திரிகைகள் அவரை தொடர்ந்து சில கேள்விகளை, உள்ளூர் பிரச்சனைகளையும் அங்கே கொண்டு சென்று கேள்வி கேட்டன. ஆனால் இவருடைய உரையின் போது பல முக்கியமான அதிரடி நடவடிக்கைகளை அவர் அறிவிக்கும் பொழுது அங்கேயும் ஒருவர் கூக்குரலிட்டு எழுந்து கத்தி கூக்குரலிட்ட போது அதையும் அவர் எப்படி சமாளித்தார் என்றால், இந்த இப்பொழுது இதில் கத்தியவர் 2019ஆம் ஆண்டு வந்தவர் என்று நான் நினைக்கின்றேன், இப்பொழுது 2024ஆம் ஆண்டு என்று கூறினால் அதை விஷயம் புரிந்தவர்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று. 2019ஆம் ஆண்டில் நடந்த கட்சி அதன் போது தான் பிரதமரும் அல்ல, தான் கட்சியினுடைய தலைவரும் அல்ல, பிறதொருவர் தான் இருந்தார். அதாவது ஜெரமி கோபன் காலத்து தான் அது இருந்தது. அந்த காலத்தை சேர்ந்தவர் தான் இப்பொழுது கத்துகிறார் என்ற மாதிரி அதையும் நாசுக்காக மடக்கிவிட்டார். அதுவும் அந்த அரசியல் புரிந்தவர்களுக்கு அதனுடைய பகுதி புரிந்தது. சரி, இப்ப இவருடைய பல கொள்கை திட்டங்கள் எல்லாம் அறிவித்தாவிட்டு எதிர்கருத்துக்கள் உண்டு. இதை எப்படி சமாளிக்க போகிறார் என்பது உண்டு. 20 மில்லியன் பவுன்கள் வரை முன்னைய அரசாங்கம் அங்கே 20 பில்லியன் பவுன்கள் அங்கே துண்டு விழுத்தி இருந்தபடியினால் அவற்றை சமாளிப்பதற்காக சில டேக்ஸுகளை, சில வரிகளை உயர்த்த வேண்டி வரும் கொள்கை இது. நான் அதை பற்றி அதுக்குள்ளே போகவில்லை. அந்த பேச்சு நடந்தது, மாநாடு நடந்தது என்பதோடு அதை நிறுத்திக் கொள்ளுகிறேன். அடுத்த 2வது விடயம் பிரித்தானியா பொறுத்தவரையில் இன்னொரு பெரிய விடயம் இப்பொழுது பெரிய விடயமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஹெரோட்ஸ் என்ற ஒரு பிரபல்யமான கடை இருக்கிறது, ஒரு பெரிய ஷாப் இருக்கு, ஷாப்பிங் மால்ண்டே கூறலாம். அதுக்குள்ளேயே நிறைய ஒரு கடை தான். ஆனால் உலகம் பூராகம் இருந்து வந்து அதிக பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குவர், ஆடைகள் சரி சகல விதமான பொருட்களையும் வாங்க. அதனுடைய அதிபராக இருந்தது முகமது அல் ஃபயத் என்பவர். இவருடைய பெயரை பொதுவாக இங்கே தெரியாமல் இருக்க முடியாது. கடந்த வருடம்தான் அவர் இறந்தார். ஆனால் யார் என்றால் முன்பு டோடி லஃபாயத், அதாவது டோடி என்று டயனாவுடைய காதலராக இருந்து அந்த விபத்தின் போது இறந்தவர் தான் இவருடைய மகன். ஆகவே அந்த மகனுடைய இறப்புக்கு பின் இவர் மீது ஒரு சின்ன அனுதாபம் ஒன்று இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது இவர் இந்த சாம்ராஜ்யம், ஹெரட் சாம்ராஜ்யத்திலிருந்து என்னென்ன எல்லாம் செய்தார் என்ற பிரச்சனை இப்பொழுது நாளொரு வண்ணம் பொழுதுமையா வர துவங்குகிறது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்துள்ளார். இவர் எப்படி தங்களை நடத்தினார் என்று. குறிப்பாக பாலியல் ரீதியான தாக்குதலில் இவர் ஒரு பெரிய மன்னனாக இருந்திருக்கின்றார்.
அவருடைய சாம்ராஜ்யம் இங்கே மட்டுமில்லை, அவருக்கு ரிட்ஸ் என்ற ஒரு ஹோட்டல் பாரிஸில் இருக்கிறது. மற்றது இவர் வேலைக்காக சில பயணங்களை மேற்கொள்வார். அந்த பயணங்களின் போது இந்த பெண்களை அழைத்து கொண்டு செல்வார். அப்பொழுது இங்கே வேலை செய்பவர்களை அந்தந்த எங்கெங்கெல்லாம் வேலை செய்ய கொண்டு அமர்த்துவதும் இவர் தான். வேலை நேரத்தில் தங்களுடைய ஆட்களை வைத்து அவர்களை அங்கே வா இங்கே வாண்டு கூட்டிக் கொண்டு போவார். கூட்டிக் கொண்டு போய் நடந்ததெல்லாம் அவர்களுக்கு பாலியல் தொல்லை, வன்புணர்வு என்று நினைக்க முடியாத பல நடந்துள்ளன. இதனை பலர் வெளியில் கூறாமல் இருந்தார்கள். காரணம், அங்கே வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், அந்த அந்த அவரை எதிர்த்தால் அப்படியே வேலையால் துரத்தி விடுவார், பிறகு இங்கும் செல்ல முடியாத ஒரு பயத்தில் பலர், சிலர் 2 வருடம் 3 வருடம், சிலர் 5 வருடம், சிலர் 30 வருடமாக கூட வாயை திறக்காமல் இந்த கஷ்டங்களை அனுபவித்து வந்தார்கள். இன்று குறிப்பாக ஒரு 5 பெண்கள் பிபிசியில் நேரடியாக வந்து தங்களுடைய முகத்தை காட்டிக்கொண்டு மறைத்து யாரும் கதைக்கவில்லை. தங்களுக்கு நடந்த தொல்லைகள் எப்படி இவர் செய்தார் என்று அது வர்ணிக்க கஷ்டமாயிருக்கிறார். அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவருடைய சார்பாக, அதாவது நல்ல வேளை அவர் இறப்பதற்கு முன்பே அந்த கடை, ஹெரட்ஸ் என்ற கடை கைமாறிவிட்டது. ஆனால் இவரினால் நடத்தப்பட்டதினால் அந்த அந்த இந்த அவமானம் அந்த கடைக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதற்கான எப்படி இதிலிருந்து விடுதலை பெற்று இதன் நஷ்ட ஈடுகள் எப்படி பெறுவது என்பது சம்பந்தமாக இப்பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சட்ட நிறுவனத்தினுடைய ஒரு சட்ட நிபுணர் ஒருவர் என்று கூறியிருந்தால், தனக்கு இதுவரை 200 விதமான 200 பெண்கள் தன்னிடம் இதை குற்றச்சாட்டுகளை வழங்கியுள்ளார் என்றும், இங்கே வெளியே வந்து கதைத்தவர்கள் வேறு பெண்கள் இருந்தால் தயவு செய்து துணிந்து நீங்களும் வந்து சேருங்கள், இதற்கு ஏதாவது ஒரு முடிவு காணும் என்று. அங்கே சில முக்கிய பதவியில் இருந்த சில பெண்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் முன்னிலையில் இந்த விடயங்கள் நடக்கும் பொழுது அவர்களும் அதை வெளியில் சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பம் ஒரு பெண் குறிப்பிட்ட சொன்னார், பல பெண்கள் வருவார்கள், வந்து போவார்கள். அங்கே வந்த பொழுது அவரை அங்கே இங்கு வாண்டெல்லாம் அழைப்பார்கள். அழைத்து கொண்டு போனவர் அவர் அழுது கொண்டு வெளியில் வருவார்கள். இதைகளையெல்லாம் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம் என்று கூறும் பொழுது இந்த கதை ஒரு பெரிய கதை. இது இப்பொழுதுதான் ஆரம்பம் என்று நினைக்கிறேன். இந்த முகமது அல் ஃபயத் என்பவருடைய இந்த அநியாயங்கள், நல்லவேளை உயிரோடு இருந்தால் இப்பொழுது உள்ளுக்கு போட்டிருப்பால் இறந்து விட்டார். இருந்தாலும் அந்த அவருக்குரிய அவமானம் கிடைத்துதான். அதே நேரம் இவர் பிரித்தானிய பிரஜையாக வருவதற்கு பல தடவை முயற்சி செய்த பொழுதும் எந்த அரசாங்கமோ, அதாவது லேபர் அரசாங்கமோ அல்லது கன்சர்வேட்டிவ் அரசாங்கமோ இவருக்கு அதனை கொடுக்கவில்லை. கொடுக்காத காரணங்கள் என்னவென்று அந்த நேரம் கூறப்படவில்லை. ஆனால் நாங்கள் கூறுவது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நம்புகின்றோம். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்தது இந்த மகாநாட்டை பற்றி கூறும் பொழுது, இந்த தொழிற்சங்கங்கள், யுனைட் என்ற ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது, மிக பெரும் வாய்ந்த தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு இறுதி நாளில் ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை விட்டார்கள். அதாவது தொழிற்சங்க அங்கே இந்த கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விண்டர் ஃபியூவல், அதாவது இந்த குளிர்காலத்துக்கான கொடுப்பவனை கொடுக்க வேண்டும், நீங்கள் அதிலிருந்து இந்த சட்டத்தை மாற்றி கொண்டு வருவோம் என்று அதுக்கு வாக்களிப்பு என்று நடந்தது. ஆனால் அந்த வாக்களிப்பு என்பது அவர்களுடைய ஒரு கருத்து வாக்கு ஒழிய இந்த வாக்கினால் அங்கே இதுவும் மாற்றப்பட போவதில்லை. அங்கே வெற்றி அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையினால் அவர்கள் வென்றாலும் அந்த வாக்கு இவர்களுடைய கொள்கையை மாற்றப் போவதில்லை. அந்த ரீதியில் அதுவும் ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது இந்த பைக் என்றது, நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த சைக்கிள், மின்சாரத்தில் ஓடும் சைக்கிள் வீதிகளில் தாறுமாறாக ஓடி திரிவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனால் அடித்து வீழ்த்தப்பட்டு இறந்தவர்களுடைய தொகை கூட அதிகரித்து கொண்டு வந்ததனால் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு இதற்கு இருந்தது. அதற்கான பல சட்டங்களை கொண்டு வந்தாலும் இப்பொழுது அந்த பைக் என்பது ஒரு லைசன்ஸ் கொடுக்கும். உதாரணமாக யார் விற்கிறார், யார் வாங்குறார் என்ற லைசன்ஸ் நம்பரோடு தான் ஓடலாம். மற்றும்படி அது தவிர்த்து யாரும் ஓட முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இரண்டாவது, இந்த வாகனங்களுடைய வேகம் எவ்வளவு, இதற்கு பாவிக்கிற அந்த மின்சாரத்தினுடைய அளவு. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் கள்ளமாக அவற்றை மாற்றி வேகத்தை அதிகரித்து மிக வேகமாக செல்லும் அளவு 500 வாட்ஸ் வரை உள்ள பேட்டரிகளை பாவிக்கிறார்கள். சட்டப்படி பாவிக்க முடியாது. அதே நேரம் இதனுடைய டயர்கள், இந்த டயர் மிக கவனமாக இருக்கணும். என்றால்
வீதிகளில் செல்லும் பொழுது அது டயர்களிலும் பழுது இருந்தால் அது கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இருந்திருக்கிறது. இப்பொழுது இது பிரான்சில் இது இப்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ இங்கே சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டாலும் இன்னும் பலர் அதை பாவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று அளவில் அதனுடைய விளைவுகள் பல வெளியில் வந்திருக்கின்றன. இப்போ உங்களுக்கு கூட உங்களுடைய வீதிகள் இங்கு செல்லும் பொழுதில் ஒரு கெடுதி என்னவென்றால் இது வருவது தெரியாது. எந்த சத்தமும் இருக்காது. எந்த மின்சார சத்தமோ பெட்ரோல் சத்தமோ இல்லை. திடீரென்று எங்களுக்கு பின்னால் வேகமாக வந்தால் போவார்கள். இதில் செல்லும் பொழுது வழிப்பறிகள் செய்வதற்கும் இது பாவிக்கப்படுகிறது. வேகமாக சென்று பேக்கை அறுத்து கொண்டு ஓடினாலும் இதில் போகலாம். ஆகவே இதனை நிறுத்த வேண்டும் என்றும் இப்பொழுது போலீசார் பல சைக்கிள்களை பிடித்திருக்கிறார்கள். பிடித்து பார்த்த பொழுது அவை அங்கே சட்ட ரீதியாக அனுமதித்ததை விட கூடுதலான சக்தி வாய்ந்ததும் பல தடை செய்யப்பட்ட பொருட்களோடு அவர் ஓடி இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தியாக இப்பொழுது இங்கே கூடுதலான அரசியல் செய்திகள் தான் இருக்கிறது. அதே நேரம் இந்த முன்பு தொலைக்காட்சியில் பணிபுரிந்த சேனல் 3 வேலை செய்த ஒருவர் மீண்டும் அந்த பதவிக்கு வரப்போகிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. மூன்றாவது அடுத்த அரசியல் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சி மாநாடு என்று நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன். இதற்கு முன்பு லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய கட்சி மாநாடு நடந்தது. அங்கே ஜோலி என்று நாங்கள் இங்கிலீஷ் கூறுவோம். உற்சாகமாக விளையாட்டாக ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பின்பும் விளையாட்டு, பாட்டு, ஆட்டம் என்று நடந்தது. இப்பொழுது தொழிற்கட்சியுடைய மாநாடு இப்பொழுது முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் முன்பு கட்சி பதவியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாநாடு நடைபெறப் போகின்றது. இது கூட இங்கே நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் என்றால் பதவியில் இல்லைத்தான் என்று. ஏனென்றால் இந்த மாநாடு அவள் தாங்கள் எங்கே பிழைவிட்டோம், என்னென்ன பிரச்சனைகள் தங்களுக்கு இருந்தது என்றும், இப்பொழுது உள்ள அரசாங்கம் என்ன பிழை செய்கிறது என்றும் அந்த தவறுகளை மக்களுக்கு முன்னால் விரித்து காட்டி அவர்களுடைய அந்த இப்பொழுது இருக்கிற அந்த பலத்தை குறைப்பதற்கான சகல முயற்சிகளையும் செய்வார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இந்த வருட ஆரம்பத்தில் கூறிய ஒரு விடயம், முன்பு பதவியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய கட்சி மாநாட்டின் போது முன்னாள் உள்நாட்டு அமைச்சராக இருந்த சுவலா பிரபமன் என்ற அந்த பெண்மணி கடும் போக்கானவர். இந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை, அதுவும் குறிப்பாக அதி தஞ்சம் கேட்டவர்களை, இந்த சிறிய படகுகளில் வந்தவர்களை நிச்சயமாக ருவண்டாக்கு அனுப்ப வேண்டும் என்று பிடிவாதமான் என்றார். அது ஏன் நான் இங்கே அதை சுட்டி காட்டுகிறேன் என்றால், அந்த கட்சி மாநாட்டின் போது அவர் ஆற்றிய உரையில் அவர் கூறிய ஒன்றென்னா, தன்னுடைய கனவு என்னவென்றால் பிரித்தானியாவில் இருந்து விமானங்களில் இந்த படகுகள் வந்தவர்களை ஏற்றி கொண்டு அந்த விமானம் முதல் தடவையாக வானத்தில் பறந்து இவர்களை ருவண்டா கொண்டு இறக்குவது காண்பதுதான் எனக்கு கனவாக இருக்கிறேன். தன்னுடைய கனவு இவர்களுடைய நாடு கடத்தலில் தான் இருக்கிறேன். அதை இன்று பார்க்கும்போது புதிய அரசாங்கம் வந்த பொழுது அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். இப்பொழுது அந்த கனவும் இல்லை, கனவு கண்டவரும் இல்லை. அவர் இப்பொழுது கட்சி தலைமை இடத்துக்கு போட்டியிடப் போவதாக கூறி அதிலிருந்தும் விலகி கொண்டார் என்று அவருக்கு தெரியும். தான் நிச்சயமாக தோற்று விடுவேன் என்று விலகி கொண்டார். ஆக அந்த கட்சிக்கான தலைவரை தெரிவும் போட்டி இப்பொழுது ஒன்றின் பின்னால் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதேமாதிரி நான் நிற்கிறேன் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அளவில் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய கட்சி தலைவர் யார் என்று தெரிவு செய்யப்படுவார்கள். அதுவரை முன்னாள் பிரதமராக இருந்த ரிஷி சுனாக் அவர்கள் தான் தொடர்ந்து இருப்பார். அவர் அந்த அடுத்த தலைவர் தெரிவு செய்யும் வரையும் அவர்தான் அந்த பதவியில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளை போகலாம். வேகமாக நேரத்துக்கு முன்பும் மூவர் நிற்கின்றார்கள், அவற்றாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். நானும் உங்களோட செய்திகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் என்னண்டா இப்ப அந்த லண்டன்ல மதுபான கடைகள் எல்லாம் மூடிக்கொண்டு வரையினமா 380 கடைகள் கிட்ட மூடிட்டினமா. காரணம் அந்த டேக்ஸ் கூடிட்டுதுண்டும், மற்றது மதுபானத்தின் விலை கூடிட்டுதுண்டும், மற்ற அந்த கட்டிடங்களை வேற இதுகளுக்கு இப்ப வீடுகளை கட்டுறதுக்கும் அப்படி பல வகையான இதுக்காக அது மூடப்படுகிறதாகவும் செய்தி நான் பார்த்த செய்தி. மற்றது இந்த பிரித்தானிய விஞ்ஞானிகள் ஒரு MAI என்ற வகை இரத்த வகை ஒன்றை
கண்டுபிடித்திருக்கிறார்கள். புதிய புதிய வகை ரத்தம் ஒன்று. அது பல வகையான புதிய செயல்பாடுகளுக்கு உதவும் என்று சொல்லியும் அந்த விஞ்ஞானிகள் 50 வருஷமாகத்தானே இதை தொடர்ந்து இதை ஆராய்ந்து இப்போதுதானே கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை மறைந்தேன். இதான் நான் சொல்ல வந்த செய்தி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பத்மினி அவர்கள். வணக்கம். வணக்கம் திரு ஜோரன் அவர்களே, வணக்கம் மணிமன் அவர்களே. நான் பத்மினி கமலாந்தன். எனக்கு செய்திகள் ஒன்றுமில்லை, உங்களோட செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் லங்கஸ்ரீல வராத செய்திகளாக இருக்க வேணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் வாசித்ததில் நீங்க சொன்னதுகளை நான் கவனிக்கவில்லை. எல்லாட்டி பிரித்தானிய செய்திகள் தான் கேட்க துவங்கினேன். அதுக்கு நான் இன்னும் போகவில்லை. அதனுடைய எனக்கு இது புது செய்திகளாக இருக்கிறது. நல்ல தரமான செய்திகள் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இது செய்திகள் உண்மையில் வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் வரும் செய்திகளை தொகுத்து வாசித்து தான் தருகிறேன். காரணம் என்னவென்றால் எல்லோருக்கும் எல்லா தொலைக்காட்சியும் பார்க்கவோ எல்லா வானொலியை கேட்கவோ நேரம் கிடையாது. எல்லோரும் பத்திரிகை படிப்பவர்களும் அல்ல. அப்போ நாங்கள் அதை பார்த்து வரும் பொழுது எங்களுக்கு அதில் வரும் அறிவை எங்களோடு வைத்திருக்காமல் மற்றவோடு பகிரணும் என்ற நோக்கத்தின் காரணமாக தான் பல வேலை சிரமங்களுக்கு மத்தியில் தான் இது செய்கிறேன். சின்ன இலகுவான காரியம் இல்லை பல செய்திகளை சேகரிப்பது என்பது. ஆகவே அது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்த அந்த செய்திகள் புது செய்தியில் உள்ள செய்தி தான். ஆனால் அந்த செய்தியை மற்ற ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்களில் சிலதை கூறுவார்கள், சிலதை கூற மாட்டார்கள். அதே போது எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் இப்படியான செய்திகள் பற்றி கூறுவதில்லை. இங்கே நடந்த ஒரு சண்டை, சச்சரவு, அடிதடி, மொழிதடி அப்படியான விடயங்களுடைய அவருடைய செய்தியை கொண்டு போயிடுவார். அது மக்களுக்கு லாபம் இல்லை. சில இப்போ உதாரணமாக என்ன நடக்கிறது, இந்த கத்தி உதாரணமாக இந்த கத்தி கூத்து உங்களுக்கு தெரியும். எத்தனையோ இளைஞர்கள் அநேகமாக 10 to 14, 15 வயது இடப்பட்ட பல இளைஞர்கள் கத்தி குத்துக்குள்ளாக உங்களுடைய கிழக்கு லண்டனை சார்ந்த ஒரு இளைஞன் அது வாசித்த பொழுது சரியான வேதனை. அது கத்தியால் குத்துவது என்பதே கவலையானது. ஆனால் சிலர் நெஞ்சில் குத்துவார்கள், குத்திவிட்டு ஓடுவார்கள். ஆனால் குறிப்பாக இந்த பையனை அவருடைய காலில் வெட்டி ரத்தம் பாய விட்டு அவர் அந்த ரத்தம் பாய்ந்து இறகுக்கிற அளவுக்கு அவருடைய காலில் தொடையை வெட்டி விட்டு சென்றார்கள் என்னும் பொழுது ஒரு எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆக்ரோஷம் அவன் மனதில் இருந்து விளத்து. செய்ததெல்லாம் 14-15 வயசு தான், பெரிய ஆக்களும் இப்ப இப்படியான விடயங்களுக்கு கட்டுப்பாடு இந்த புதிய அரசாங்கம் நிறைவே கொண்டு வந்திருக்கிறது. அதையும் செய்தியால் சேர்த்துக் கொள்ளலாம். 1 மாத தவணை கொடுத்தார்கள். இந்த கத்தி வைத்திருப்பவர்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த கத்திகளை கொண்டு வந்து கொடுங்கள். அதற்கு உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. மற்றது அந்த பெரிதாக அந்த கத்தி வைத்திருப்பவர்கள் அல்லது இந்த கத்தியை விற்பனை செய்பவர்களுக்கு கூட கேட்டார்கள், இவற்றை வைத்திருந்தால் தொகையாக கொண்டு வந்தாருங்கள். நீங்க தரும் ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் 10 பவுன் தருவோம். நீங்கள் பிசினஸுக்கு விற்க இருக்கிறீர்கள், எங்கள்கிட்ட தாங்க வேண்டி அதை அளிப்பதற்கு. அதற்கு கொடுத்த தவணை நான் நினைக்கின்றேன் நேற்று முன்தினத்தோடு முடிவடைந்து விட்டது. இனி கத்தி வைத்திருந்தால் கொண்டே கொடுத்தால் தப்பலாம். இனி இப்பொழுது சட்டத்திலிருந்து அதை வைத்திருப்பவர்களுக்கு 4 வருட சிறை தண்டனை என்ற அளவுக்கு இப்பொழுது சட்டங்கள் பல கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. இருக்கிறவர்கள் கொடுக்க மாட்டார்கள் தானே, அது எல்லாரும் கொடுப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. நடக்கிற விஷயங்களும் தானே இப்ப வரைக்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய நடக்கும், மாணவர்களுக்குள்ளேயே பிரச்சனையா. பாடசாலைக்கு போகும்போது புத்தகம் மாதிரி இல்லை கொண்டு போகணும் கத்தி அவை கேட்டா தங்களை பாதுகாப்பாம், தங்களோட உயிருக்கு வேற ஆக்கள் செய்யணும் என்று தாங்கள் கொண்டு போகணும். அது நியாயமே இல்லை, அந்த கதையில் எந்த அர்த்தமும் இல்லை. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மணி. வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் மீண்டும் உணர்ந்திருக்கிறேன், மன்னிப்புடன். நானும் இப்பொழுது ஒரு 2-3 செய்தி பார்த்திருந்தேன். அதை உங்களோட கமலா ஹாரிஸ் அவர்களுடைய அலுவலகத்தின் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. அதுபோல அமெரிக்காவில் ஒரு 10 வயது சிறுமி நித்திர தூக்கத்தில் நடக்கிற ஒரு வியாதி இருக்கிறது. அவர் நடந்து போய் ஒரு காட்டுக்குள் படுத்திருந்திருக்கிறார். வீட்டுக்காரர்
பிள்ளைய காணையில் என்றா பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் இவர்கள் அமளிப்பட அவர் அந்த ட்ரோன் வச்சிருந்து அதுவும் மூலமா அந்த பிள்ளைய அங்கு இருப்பதாக கண்டுபிடிச்சு பிறகு பிள்ளையை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் நகர போலீஸ்கார அவர்கள். அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தாய்லாந்தில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்யலாம் என்ற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் இப்பொழுதும் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு 19 வயது பெண்ணொன்று பிரான்ஸ் நாட்டுக்கு வந்த பொழுது அவரை கொலை செய்திருக்கிறார்கள். என்னத்துக்காக கொலை செய்தன்னு சொல்லி போடவில்லை. அதற்காக அந்த பிள்ளையின் பெற்றோர்களுக்கு இவர்கள் இணையம் மூலம் காசு நன்கொடை சேகரிக்கிறார்கள். 200 பேருக்கு மேல் அவர்கள் காசுகள் கொடுத்திருப்பதாகவும் போட்டிருக்கிறார்கள். ஆமா, அதை நீங்கள் விவரமா சொல்லுங்கள். என்னென்று நாங்கள் மிச்சம் போய் பார்க்கவில்லை. நான் இப்பொழுது இவ்வளவு பார்த்திருந்தேன். மற்ற நீங்கள் குறிப்பிட்ட செய்திகளும் எனக்கு சில செய்திகள் நானும் கேட்காத செய்திகளா இருந்தது. ஆரம்பத்திலிருந்து என்னால் கேட்கவில்லை. நான் இப்பொழுது லேட்டா தான் வேலையால் வந்த பொழுது இணையக்கூடியதா இருந்தது. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடருங்கள். நானும் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நாங்களும் அலட்சியம் மாதிரி விடுறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. நீங்களும் கஷ்டமாப்பட்டு தேடி எடுத்து கொண்டு வரையில அதை கவனிக்காமல் இருக்கிறோமோன்ற ஒரு இது வந்திருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் புதன்கிழமைகளில் இணைந்து கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. நன்றி. தொடருங்கள். நாங்கள் 13-14 வருடமாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் என்று நேற்றல்ல ஆனபடினால் அதனால் பலர் பயனடைந்திருப்பார்கள். நிச்சயம். சரி, நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளுக்கு போவோம். சரி, நீங்கள் கூறியபடியினால் நாங்கள் அந்த பிரான்ஸ் செய்திகள் வருவோம். பிரான்சுக்கும் செல்வோம். அங்கேயும் அரசியல் எல்லா இடங்களிலும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே நடைபெற்ற தேர்தல் அது கடந்த தேர்தலின் போது ஒரு சிக்கலான அரசியல் சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருந்தது. இந்த லூபென் என்ற அந்த பெண்மணியின் கட்சியான RN என்ற கட்சி அது தீவிர வலதுசார போக்குடையவர்கள், வெளிநாட்டுக்கு எதிரானவர்கள். பல விடயங்களில் அவர்கள் முன்பிருந்தே சிறிதாக வளர்ந்து கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. முன்பெல்லாம் அவர்களை கணக்கில் எடுக்காது இருந்தால் இப்பொழுது ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் அளவுக்கு அவருடைய பலம் வளர்ந்துள்ளது. பாராளுமன்றத்தில் கூட முன்பு ஒரு கட்சி ஒருவர் அல்லது 2 பேர் பாராளுமன்றத்துக்கு வருவதே பெரிய ஒரு விடயமாயிருந்து இன்று 120 பேர் வரை பாராளுமன்றத்துக்குள்ள வந்ததனால் அவருடைய பலம் ஓங்கிய பொழுது நாட்டில் இன்னொரு அச்சம் தோன்றியது. இப்படியே விட்டு கொண்டு போனால் இவர்களுடைய தீவிர வலதுசாரி அரசாங்கம் ஒன்று வந்து பல கெடுதிகள் விளைவிக்கும் என்பதனால் அரசியல் கட்சிகள் பல ஒன்று சேர்ந்து அவர்களை பதவியில் வர விடாமல் இந்த இடதுசாரிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைப்பை உருவாக்கி அந்த தேர்தலில் மீண்டும் ஒரு 2ஆம் கட்ட தேர்தல் வரும் பொழுது அந்த கட்சியை ஓரங்கட்டி மற்ற கட்சிகள் பலர், அதாவது தனி வாக்கு வர விடாமல் மற்ற சில கட்சிகள் தான் ஜனாதிபதியினுடைய கட்சி போன்ற மற்றது இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி என்று பல கட்சிகள் சேர்ந்து. ஆனால் இது அங்கே ஒரு குழப்படி இருந்தது என்றால் அப்படி வந்தவர்களில் இடதுசாரி கட்சிகள் பலவற்றில் அவர்களுடைய போக்கும் அதி தீவிரமானதாக இருந்தது. குறிப்பாக ஜோன் லூக் மெலோன்ஷன் என்பவர் தீவிர இடதுசாரி. அவருடைய போக்கெல்லாம் அதி தீவிர போக்கு. உதாரணமாக நேட்டோவிலிருந்து விலக வேணும், ஐரோப்பிய ஒன்றியத்தை விலக வேணும் என்று பல இது. மற்றது போலீசார் மீது அவருக்கு தனிப்பட்ட ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அதற்காக அவர் போலீஸ் டூ என்று பிரெஞ்சில் கூறுவார். போலீஸ் என்றால் அது கொல்பவர்கள் என்று ஒரு பதத்தை கூறி பாராளுமன்றத்திலும் இது போன்ற உரைகளை ஆற்றியதனால் இவர் மீது ஓரளவுக்கு வெறுப்பும் இருந்தது. ஆனால் இவர்களை இத்தனை பேரும் சேர்ந்து பதவிக்கு வரலாம் என்று தீவிர இடதுசாரி அரசாங்கத்தை அமைக்க போவதென்ற பொழுது ஜனாதிபதிக்கு பெரிய தலையடி இருந்தது. தீவிர வலதுசாரிகள் வராமல் இடதுசாரிகளை சேர்த்து ஒரு விதத்தில் தான் கொண்டு வர இடதுசாரிகள் பலர் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய பிடியில் அரசாங்கத்தை அமைக்கணும் என்ற பொழுது ஜனாதிபதிக்கு சிக்கல் தோன்றியது. தன்னுடைய பலத்தை அல்லது அதிகாரத்தை பாவித்து ஏறக்குறை 50 நாட்களாக அவர்கள் பதவிக்கு வர விடாமல் ஒதுக்கி இருந்து இதற்கிடையில் அங்கே ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு வந்ததனால் பலர் இந்த ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு முடியும் வரை இந்த அரசியல் பிரச்சனைகளை ஒரு பக்கம் ஒதுக்குவோம் என்று இருந்தது.
அதெல்லாம் முடிந்து இப்பொழுது சிக்கல் எங்கே என்றால், பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த விகிதாச்சார அடிப்படையில் அரசாங்கம் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்ததனால் ஜனாதிபதி புதிய ஒரு பிரதமரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை வந்தது. புதிய பிரதமராக வருவதற்கு 5, 6, 7 பேர் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அது போட்டி போட்டு வந்தவர்களில் இந்த தீவிர இடதுசாரி குழுவை சார்ந்தவர்கள், மற்ற கஸ்டல் என்ற இன்னொரு பெண்மணி, அவர் ஒரு எழுது வினைஞர் பகுதியில் பல கால அனுபவம் உடையவர், அவரையும் இந்த பதவிக்கு கொண்டு வந்த பொழுது ஜனாதிபதிக்கு ரெண்டும் கெட்ட நிலையாக இருந்தது. இப்பொழுது புதிய பிரதமராக ஒருவர் நியமித்திருக்கிறார். அவர் எல்லோருக்கும் தெரிந்த அதாவது பாணி என்ற பெயர். அவர் இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் இவர் பல வருடங்களாக அந்த பிரெக்சிட் நடைபெறாமல் பண்ணுவதற்காக பலவித பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்ட மிஷேல் பார்னியே என்று அவர் கொஞ்சம் அதிகார பலம் கூடியவர். ஆக அவரை கொண்டு வந்து அமைத்தார். அவர் அமைத்த பிறகு யார் யார் அமைச்சராக வருவதற்கு இன்னும் சிக்கல் தோன்றியது. காரணம், அவர் பொறுக்கி எடுத்த ஆட்கள் எல்லாம் வலதுசாரி கட்சிகளில் இருந்து பலரையும் இந்த இடதுசாரி கட்சியிலிருந்து பெரும்பாலாக ஒருவரையும் எடுக்காமல் போன நிலை வரும் பொழுது அங்கே ஒரு முருகல் நிலை தோன்றியுள்ளது. ஆகவே இப்பொழுது அவர் இந்த வாரம் ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளார். ஆனால் இந்த அரசாங்கம் எத்தனை மாதம் நடக்கும் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. முதலாவது காரணம், ஒன்று, இந்த இடதுசாரி கட்சிகளுக்குள் உள்ளவர்கள் தங்களை இதில் சேர்க்கவில்லை என்பதனால் இந்த அரசாங்கத்துக்கு மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். எதிர்வரும் அக்டோபர் மாதம் அவர்களுடைய வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை தான். அதுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்னும் பொழுது இந்த இடதுசாரி கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் வைத்து இவர்களை ஒரு அடி அடித்தால் இந்த அரசாங்கம் கவிழும் என்று ஒரு பக்கம். மறுபக்கம் வலதுசாரி கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் பிரிக்க இவர்களை எதிர்த்து இந்த பதவியில் இல்லாமல் பண்ணுவோம். ஆகவே பிரான்சினுடைய எதிர்காலம் ஒரு பெரிய சிக்கலில் உள்ளது. என்ன நடக்கும் என்று கூற முடியாது. அதற்கிடையில் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தினுடைய சில அமைச்சர்கள் தான், உள்நாட்டு அமைச்சராக இருப்பவர் தான் சக்தி வாய்ந்தவர்களாக எப்பொழுதும் இருப்பார் இந்த நாட்டில். அவர் 2 தினங்களுக்கு முன்பு தான் பதவியேற்றவன் அதிரடி நடவடிக்கைகளை அறிவித்தார். அதாவது இந்த விசா இல்லாமல் அங்கே இருவரை ஒழித்திருப்பவர்கள் எல்லாம் பிடித்து வெளியில் அனுப்பணும் என்ற கொள்கையை முதலாக அறிவித்துள்ளார். அதே போன்று பல குற்றச்சாட்டுகளை மாட்டுப்பட்டவர்களை நாட்டை விட்டு அனுப்பணும் என்று பல சட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள். இப்பொழுது இவர் அமைத்த இதே அமைச்சரவைக்குள் 2 தினங்களுக்குள் 2 முறுகல் ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு அமைச்சராக இருந்தவருக்கும் நிதி அமைச்சருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தது. அதனால் அவர்களுடைய பிரச்சனை ஒரு புறம் இருக்கும் பொழுது, இதே நேரம் அங்கே குறிப்பாக லுப்பென் என்ற அந்த பெண்ணுடைய கட்சியை பற்றி ஒரு அமைச்சர் கூறிய ஒரு கருத்தினால் அவர்கள் கோபமடைந்திருந்த பொழுது பிரதமர் அவரை அழைத்து அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததனால் மக்ரோனுடைய கட்சியாக இருந்த பலர் இன்னும் கோபம் பெற்றிருக்கார்கள். அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது அவர்களே கோபமடை வந்துள்ளாகவே இது இங்கே போய் முடியும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய போக்கு இருக்கிறது. அடுத்து அதே நேரம் நீங்கள் கூறிய அந்த பிலிப்பைன் பெண் என்று நீங்கள் கூறினீர்கள், அது பலர் இப்படித்தான் விளங்கி இருப்பார்கள். அந்த பெண்ணுக்கு பெயர் பிலிப்பைன். அவர் பிரெஞ்சு பெண்மணி. இங்கே லண்டன்ல மன்னிக்கும் பாரிஸ்ல யூனிவர்சிட்டியில படித்து கொண்டிருக்கிற பிள்ளை. அவருக்கு பெயர் பிலிப்பின். அவரை ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து அவர் உடலை தாட்டிருந்தார். அது 3-4 நாள் கழித்து தான் அவரை காணவில்லை என்று தேடும் பொழுது அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே அவரை யார் இது செய்தார் என்று கண்டுபிடிக்கல. ஏற்கனவே ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக 5 வருட சிறை அனுப்பப்பட்டு சிறை இந்த மாதம் தான் முடிந்தது. முடிந்த கையோடு வெளியில் வந்து இன்னொரு பெண்ணுக்கு மதியை செய்து அதை கொலை செய்துவிட்டு இருக்கிறார். இவர் ஒரு மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். பிரான்சில் வசிப்பிட உரிமை இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்ப இவரை எப்பொழுதோ நாடு கடத்தி இருக்க வேணும். இப்பொழுது அங்கே புதிய அரசாங்கத்துக்கு புதிய ஒரு சிக்கல் தோன்றியுள்ளது. இவ்வளவு செய்தவரை ஏன் இதுவரை நாடு கடத்தவில்லை? அடுத்தது இந்த மாதம் நீங்கள் விடுதலை வெளியில் விட்டிருந்தால் அவரை கவனித்திருக்கணும். அவர் இந்த கொலையை செய்துவிட்டு ஜெனோவா என்ற இடத்துக்கு
தப்பி ஓடி இருந்திருக்கிறார் இத்தாலியில். இப்போ அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே பிரான்சுக்கு அவர் கொண்டு வரப்பட இருக்கிறார். ஆகவே இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் பொழுது இந்த தீவிர வலதுசாரி கட்சியான RN என்ற கட்சி இதனை பயன்படுத்தி இப்பொழுது அரசாங்கத்தை தலையீடு கொடுக்க நாங்கள் முன்பிருந்தே இதைத்தானே சொன்னோம், விசா இல்லாதவர்களை வெளிநாட்டை அனுப்ப வேணும் என்று யாருமே கேட்கவில்லை பாருங்கள் என்று இப்பொழுது அரசாங்கத்து புதிய ஒரு தலையீடியாக தோன்றது. குறிப்பாக அந்த பெண் வந்து சர்வகலாசாலை படித்து கொண்டிருக்கிற பெண் என்பதுதான் இந்த உண்மையான விடயம். அந்த குறிப்பிட்ட அந்த 22 வயதுடைய மரோக்கன் கொண்டு வரப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளார். ஆகவே புதிய அரசாங்கம் இந்த விசா இல்லாதவர்களை நாடு கடத்தாமல் இருந்தால் அரசாங்கம் பல விதத்திலும் தோல்வியடையும் என்ற இடத்தில் அங்கே சிக்கல் தோன்றது. அடுத்தது இப்பொழுது பெரிய செய்தியாக இருப்பது இந்த இஸ்ரேல், ஹமாஸ், இப்பொழுது ஹிஸ்புல்லா 3 பகுதியாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை உருவாகி இருக்கிறது. எல்லோரும் தெரியும் ஹமாஸோடு இஸ்ரேலுக்கான போரின் போது எத்தனை 40,000க்கும் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். பல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் உள்ள ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு லெபனானில் நிலை கொண்டுள்ளது. அந்த எல்லைப்புறத்திலிருந்து அவர்கள் இப்பொழுது இஸ்ரேல் மீதான தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்து கொண்டு வருவதனால் இஸ்ரேல் தேடி தேடி அவர்களை அழித்து கொண்டு வருகிறது. இவர்களுடைய நவீன கருவிகளாக, அதாவது மொபைல் போனை இவர்கள் பாவிக்க மாட்டார்கள். காரணம், மொபைல் போனை இலகு அடையாளம் கண்டு அவர்களை தாக்க முடியும் என்பதனால் இந்த பேஜர் என்று கூறுவார்கள். வைத்தியசாலை டாக்டர் மேன், நர்ஸ் மேன் தங்களுடைய செய்திகளை அனுப்புவதற்கு பாவிக்கும் பேஜர் ஒன்று, அதனைத்தான் இவர்கள் பாவித்திருந்தார்கள். ஆனால் இங்கே இதை எப்படி கூறுவது, கட்டித்தனம் என்று கூறவா அல்லது எவ்வளவு திறமையாக இயங்கி இருக்கிறான்னு தெரியவில்லை. அந்த பேஜர் என்ற கருவிகளுக்குள் முன்கூட்டியே சிறிய குண்டுகள் வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யார் இது செய்தார்கள் என்று பொழுது இப்ப 2-3 கம்பெனிகள் நான் இல்லை, அவர் இல்லை, எங்களை இல்லை அங்கே என்று தங்களுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு பின் சூத்திரதாரே நிச்சயமா இஸ்ரேல் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் சொல்லித்தான் இதை செய்திருப்பார்கள். மற்றது இவர்கள் அதைத்தான் பாவிக்கிறார்கள் என்றபடியால் அவர்கள் அதைத்தான் வாங்குவார்கள், அதை வாங்கக்கூடிய இடங்களில் வைக்கும் பொழுது. ஆனால் அதனுடைய கெடுதி என்னவென்றால் அதை ஹிஸ்புல்லா அமைப்பு பாவித்ததோடு மட்டுமில்லாமல் மற்ற வைத்தியசாலைகள் டாக்டர் நர்ஸ்மார்கள் அதைத்தான் பாவித்தார்கள். அவர்கள் இந்த தங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் கருவிகளை கொண்டு ஒரே நேரத்தில் 5000 வரையான அந்த கருவிகளை வெடிக்க பண்ணினார்கள். அதில் பலர் இறந்துள்ளார்கள், பலர் காயப்பட்டுள்ளார்கள், 2000க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டுள்ளார். இதற்கு அடுத்த நாள் இவர்கள் இன்னொரு விதமாக இந்த ஹிஸ்புல்லாவை தாக்கினார்கள். எப்படி என்றால் அவர்கள் பாவிக்கிற வோக்கி டோக்கி, எல்லோருக்கும் தெரியும் வோக்கி டோக்கி என்றது. இலங்கையில் எங்கள் புலிகள் கையில் ஒரு தொலைபேசி மாதிரி ஒன்றை வைத்துக் கொண்டுதான் தங்களுக்குள் உரையாடுவார்கள். அதனை பாவித்து இவர்கள் தங்களுடைய உரையாடல் நடக்கும் பொழுது அது வெடிக்க துவங்கிவிட்டது. ஆகவே இந்த வோக்கி டோக்கிகள் வெடிப்பதற்கு முன்கூட்டியே எல்லாம் செய்து அங்கு கொடுக்கப்பட்டதனால் ஹிஸ்புல்லா கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இவருடைய முக்கியமான இராணுவ தளபதிகள் ஒன்றன் பின் ஒருவராக கொல்லப்பட்டார். நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமானவர் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் இப்பொழுது இஸ்ரேல் பார்க்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரிகளை அழித்தாவிட்டு அவருடைய ஆயுதங்களை முடங்க வைச்சாச்சு. இனி அடுத்தது லெபனானுக்குள் இராணுவ படைகள் உள்ளூர், அதாவது இன்னொரு சில தினங்களுக்குள் இஸ்ரேலிய படைகள் லெபனான் நாட்டுக்குள் ஊடுருவி அங்கே சென்று இருப்பவர்களை அழிக்கும் ஒரு வேலை நடக்க போகிறது. ஆனால் அதே நேரம் இன்று இதே ஹிஸ்புல்லா தங்களுடைய ஏவுகணைகள், அது சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவிவ் வரை ஏவுகணையை தாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. இன்னும் எண்ணத்தை வைத்து பாவிப்பார்கள் என்றாகவே அங்கே இறப்பவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு சமாதானம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சமாதானம் வருது என்று கூறுகிறால் யாரும் அதை செய்வதாக இல்லை. அந்த நிகழ்ச்சி இப்ப இன்னும் 2 தினங்களில் ஒரு முழு போராக மாறும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது கனடா. எங்களுக்கு தெரிந்த கனடாவை பொறுத்தவரை அங்கேயும் ஒரு அரசியல் சிக்கல் ஒன்று உருவாகியுள்ளது. அங்கே லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்பவர் தான் பிரதமராக இருக்கிறார். இவரை பொறுத்தவரை இலங்கை இந்தியர்களுக்கு மிக ஆதரவாக இருப்பவர், குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு மிக ஆதரவாக இருப்பவர் ஆனபடியினால் இவரை பலரும் விரும்புவார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அங்கே சிக்கல் தோன்றியுள்ளது. இவருடைய கட்சிக்கு எதிர்கட்சிகள்னால் நிறையவே
சிக்கல் இருக்குது. ஒன்று, பொருளாதார ரீதியாக மக்கள் நிறையவே விலைவாசி உயர்வினாலும் வீட்டு விலைகளினாலும் வீட்டு வரிகளினாலும் வாடகைகளினாலும் பாதிக்கப்பட்டதனால் இதனை ஒரு ஆயுதமாக பாவித்து எதிர்க்கட்சிகள் இவரை பதவியிலிருந்து விலத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். இன்று அங்கு ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கனடாவில் நடைபெற இருக்கிறது. அதில் இவர் விழுவாரானால் அரசாங்கம் கவுண்டு புதிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் 2021ஆம் ஆண்டு தான் பதவிக்கு வந்தவர். ஆனால் அங்கே அவருடைய 2 கட்சிகள் இருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மீத் சிங் என்பவர் தலைமையில் உள்ள NDP என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி இவருக்கு ஆதரவாக இருந்து தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டதனால் பலன் குறைந்தாலும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை என்று வரும் பொழுது இல்லை, நாங்கள் அவருக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று கூறப்படுகிறது. இதே போன்று இன்னொரு கட்சி 2 கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்காத நிலையில் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த பிரேரணை கொண்டு வருகிறது. அங்கே எதுவும் நடைபெறலாம். ஆகவே நாளைய தினம் அல்லது இன்றிரவு கனடிய பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக எங்களுடைய நாட்டுக்கு செல்வோம், இலங்கைக்கு. நாங்கள் பொதுவாக இலங்கை செய்தியில கொண்டு வருவதில்லை, ஆனால் எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அண்மையில் அங்கே என்ன நடந்தது என்று தெரியும். ஜனாதிபதி தேர்தலில் 3 பொதுவாக இலங்கை சரித்திரத்தில் 2 பகுதி தான் மோதுவார்கள். SLP என்ற கட்சியும் UNP என்ற கட்சியும் தான் மோதுவார்கள். ஆனால் அந்த கட்சிகள் ஒன்று உடைபட்டு பலன் குறைந்து போன நிலையில் 3வது கட்சியாக இருந்த அனுர குமாரதுங்க AKD என்றவர் சிம்பிள் அழைப்ப அனுர குமார திசநாயக்க. இவர் ஒரு அது A என்பது அனுர, K என்பது குமார, D என்பது டிசநாயக்க. பெரிய பேர் என்பதனால் அந்த AKD பாவிக்கிறார். இப்பொழுது சர்வதேச ஊடகத்துக்கும் அது ஈஸியாக இருக்கிறது. என்ற எங்களுடைய பேர் எல்லாம் பெரிய பேர் தானே, ஆகவே அவர்களும் இதை பாவிக்கிறார்கள். இந்த 2-3 தினமாக சர்வதேச ரீதியாக இந்த இலங்கை விவகாரம் பெரிய விஷயமா இந்திய தொலைக்காட்சிகள் எல்லாம் இதை பற்றி தமிழ் தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த இலங்கை அரசியலை பற்றி நிறையவே விவாதம் செய்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது முதல் தடவையாக 3 முனை போட்டி என்பது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இதுதான் முதல் தடவை. முன்பு 2 பேர், ஒன்று அவர் அல்லது இவர் என்று 50% மேல் யார் வருகிறாரோ அவர்தான் பதவி. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் பழைய கதைகள் என்னவென்று. முன்பு ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ச, பின்பு அவர் பதவி முடிய அவருடைய தம்பி, பிறகு அவர்கள் எல்லாம் நாட்டை கொள்ளையடித்து கொண்டு உள்ள செல்வத்தை கொண்டு போய் மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருந்த நிலையில் மக்கள், அதாவது இளைஞர்கள், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் நாட்டுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை செய்தார்கள். அறகலை என்ற சிங்களத்தை கூறுவார்கள், அதாவது ஆர்ப்பாட்டம். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர், இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் இந்த அனுர குமார திசநாயக்க. இந்த இளைஞர்கள் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது முன்வரிசையில் நின்று அவர்களோடு சேர்ந்து உழைத்தவர். இதனால் இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு வளர்ந்தது. இதனை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்தார். ஆகவே இவர்தான் வருவார் அவர்தான் வருவார் என்று முன்பு கூறியவர்கள் எல்லாம் இறுதி நேரத்தில் கருத்தை மாற்ற துவங்கிவிட்டார்கள். சர்வதேச ஊடகங்கள் கூட, உதாரணமாக இந்தியா கூட இந்த போட்டியில் இவர் வெற்றி பெறுவதற்கு முன்பே இவரை அழைத்து அங்கே பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்ளார். ஆகவே இங்கே பெரிய ஒரு அரசியல் பின்னணி ஒன்று இருக்கிறது எல்லோருக்கும் புரியும். அதாவது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க 3ஆம் நிலைக்கு தூக்கி எறியப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க. 1வது நிலையில் அனுர குமார திசநாயக்கம், 2வது சஜித் பிரேமதாசனுடைய மகன் வந்து இந்த பெரிய பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க தூக்கி எறியப்பட்டார். இப்பொழுது அவர் தான் அரசியலுக்கே வரவில்லை என்று ஒதுங்கி கொண்டார். ஏனென்றால் அவருக்கு விளங்கிவிட்டது தான் இப்போ செல்லா காசு ஆகிவிட்டேன் என்று. சரி, இப்பொழுது அவர் புதிய ஜனாதிபதியாக நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு இன்னொரு பிரதமராக ஒரு பெண்மணி ஹரிணி என்பது அவர்களுடைய தந்தையார் இந்த அரசியல் சதிகளில் கொல்லப்பட்டவர், அதனால் பாதிக்கப்பட்டவர். பல இடங்களில் முன்னே அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறுவதனால் நிறைவே பாதிக்கப்பட்டவர். ஆனால் அவர் இப்பொழுது ஒன்றாக இணைந்து இப்பொழுது பெண் பிரதமராக ஒரு பிரதமரும் இவர் ஜனாதிபதியாகவும் இருக்க. இதில் இன்னும் பல விடயங்களை குறிப்பெல்லாம் சுருக்கமாக இந்த 30, 40, 50, 60 அமைச்சர்கள் எல்லாம் அந்த கதையெல்லாம் முடிந்து விட்டது.
ராஜபக்ச காலத்தில் 57 பேர் அமைச்சராக இருந்தார்கள். ஒரு அமைச்சர், அவருக்கு ஒரு உதவி அமைச்சர், அவருக்கு ஒரு செக்ரட்டரி என்று இருந்தது. இப்பொழுது எல்லாம் வெட்டி தள்ளி மொத்தமாக ஒரு 15-16 பேர் மட்டும் கொண்டு வந்திருக்கு. இவ்வளவுதான். ஒருவர் பல பல அமைப்புகள் அமைச்சுகளை பொறுப்பேற்றுள்ளார். உதாரணமாக ஜனாதிபதியாக இருப்பவரே பல அமைச்சுகள் 8-10 அமைச்சுகளை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார். அப்படி செய்து இந்த செலவினங்களை குறைப்பதற்கு, அதாவது அநியாயமாக இந்த பணம் செலவழிக்கப்படுகிறது, இந்த கொள்ளையடித்தவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓட விடாமல் பல பல முயற்சிகளை செய்திருக்கிறார். இதற்கு சிலர் தப்பி நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒருவர் கூட வெளியில் செல்ல பொழும்போது அந்த விமான நிலையத்தை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான செய்தி, இன்றைய செய்தி அநேகமாக பலர் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதி மாளிகையில் விடிய 7 மணிக்கு கொடியேற்றப்பட்டுள்ளது என்ற கருத்து இருந்தால், அவர் 7 மணிக்கு அங்கே வேலை சென்றிருக்கிறார் தான் கருத்து. மற்றவர்கள் எல்லாம் 10-11 மணிக்கு தான் வேலைக்கு வருவார்கள். அப்போ 7 மணிக்கு அவர் இருக்கும் பொழுது இவருடைய ஜனாதிபதி மாளிகையை சுற்ற உள்ள அந்த கோல்ஃபேஸ் திடலில் பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. எல்லாம் விலை உயர்ந்த சொகுசு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. மக்களுக்கு அது புரியவில்லை. அப்ப நினைத்தார்கள் ஜனாதிபதியினுடைய இந்த பதவியேற்பு வைபவத்தை பார்க்க வந்தவர்கள் அவர்களுடைய வாகனம் தான் இருக்கிறது என்று. ஆனால் நேற்றைய தினம் கொண்டு வந்த வாகனங்களை விட இன்று ஒரு வாகனம் அங்கே வந்து வெளியே போகவில்லை. பார்த்தால் என்னவென்றால், முன்பு அமைச்சராக இருந்தவர்கள், அவருடைய காரதியை சேர்ந்த இந்த கூட்டாளிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கார் எல்லாரும் கவனமாக கொண்டு வந்து பார்க் பண்ணி விட்டு கோல்ஃபேஸ்ல பார்க் பண்ணிட்டு பறந்துட்டாரு. என்றால் இது எப்படியோ முந்தி கார் கொடுத்தாலும் பதவி மாறினாலும் காரை கொடுக்க மாட்டார்கள், வைத்திருப்பார்கள். பெரிய பிரச்சனைப்பட்டு தான் அந்த கார்களை அரசாங்கம் பெறும். ஆனா இப்பொழுது வந்தவர் என்ன செய்ய போறார் என்ற அச்சம் காரணமாக காரை ஓடினவர்கள் கொண்டு காரை பார்க் பண்ணிட்டு மாறிட்டார்கள். இதே ஒரு நல்ல சகுனம். ஏனென்றால் அடுத்தது என்ன நடக்க போறது என்று தப்பியோட முயற்சிப்பவர்களும் இனி தப்பியோட முடியாது. அடுத்தது என்ன நடக்குன்னா, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாச்சு. அடுத்த பெரிய அதிரடி நடவடிக்கை நவம்பர் 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அடுத்த பொது தேர்தல். இங்கேதான் புதிய ஜனாதிபதிக்கு சிக்கல் காத்திருக்கிறது. எப்படி என்றால், இப்பொழுது எதிரிகளாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாயிடுவார்கள். எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாராளுமன்றம் என்ற பொழுது சாதாரண பொது தேர்தல் தான். பொது தேர்தலின் போது பிரச்சாரங்கள் இறங்கி எப்படியும் இவருக்கு ஆதரவாக வரவிடாமல் மற்ற எதிர்கட்சிகளுடைய பலத்தை கூட்டினால் இவர் எடுக்க நடவடிக்கை எதையுமே இவரால் செய்ய முடியாத நிலை பாராளுமன்றத்தில் ஏற்படும். ஆனால் இப்பொழுதுதான் இந்த இடதுசாரிகள் மற்றது இந்த இளைஞர்கள் எல்லாம் கூட நின்று இவரை பதவிக்கு கொண்டு வந்தபடியினால் போட்டி கடுமையாக இருக்க போகிறது. ஏனென்றால் சஜித்தினுடைய கட்சிக்கு போட்டவர்களும் போடுவார்கள் என்று அவரும் தோற்றுவிட்டார். மற்றது ரணிலுக்கு போட்டவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவரையும் துரத்தி அடிக்கப்பட்டார். அந்த கோபம் காரணமாக அவர்களுக்கு விழும் வாக்கு எல்லாம் அனுராவுக்கு எதிரான வாக்காக மாறும். ஆகவே நவம்பர் மாதத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தில் என்ன மீண்டும் நடக்க போகிறது என்பது இன்னும் ஒரு அதிரடியாக இருக்கிறது. இதை இப்பொழுது இலங்கை மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, சகல உலக நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இன்னொரு முக்கிய காரணம், இந்த வந்தவர் எல்லோருக்கும் தெரியும், ரோஹண வீரான் JVP என்று முன்பு ஒரு கட்சி இருந்த ஜனதா விமுக்தி பெரண என்று, மக்கள் விடுதலை முன்னணி என்று. அந்த கட்சி 1971ஆம் ஆண்டு இராணுவ சதி மூலம்தான் ஆட்சியை கைப்பற்றணும் என்று நினைத்து அவர்கள் நடந்த போராட்டம், அது ஒரு வாரம் 10 நாள் 15 நாளாக இருந்து பின்பு முறியடிக்கப்பட்டது. அந்த முறியடிப்பின் போது அதை வழி நடத்தியவர் ரோஹண வீரா என்பது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருக்கப்பட்டார். பின்பு அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்ட ஏறக்குறைய 10,000 சிங்கள இளைஞர்கள் அன்று கொல்லப்பட்டார்கள். JR ஜெயவர்தனா அவர்களுடைய ஆட்சியின் போது இவர் கொல்லப்பட்டார்கள். இது கூட ஒரு பெரிய கவலையான செய்தி தான். கொல்லப்பட்டார்கள், உயிர்தானே. பின்பு அவர்கள் ஓரளவுக்கு அந்த இதிலிருந்து விலகி சற்று சிறிய தேர்தல்களில் வந்து ஜனநாயக போக்குகள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அந்த வேளையில் தான் இவருடைய இந்த ஜனநாயக போக்கை கூடுதலாக கடைபிடித்து பாராளுமன்ற அரசியலுக்கு வந்து முன்பு இருந்த அரசாங்கங்களுக்கு சில இடங்கள் அமைச்சராக இருந்த அனுபவமும் அனுரா குமாராவுக்கு உண்டு. ஆனால் இவர் ஒரு இடதுசாரி என்பதும், இந்த JVP பெயரை இவர்கள் எந்த இடத்திலும் உச்சரிக்கவில்லை.
ஏன்னா அந்த பெயரை சொல்லும் பொழுது மக்களுக்கு அந்த பழைய பயம் பெறும் என்றும் இவர் கூட அப்படி மாறுவாரா என்றும் இப்பொழுது சகல உலக நாடுகளும் பார்க்கிறது என்னவென்றால் இவரது தீவிர இடதுசாரியாக இருந்தவர் இந்த இடதுசாரி போக்கு எப்படி போக போகிறது என்றும் இது இந்தியாவோடு எப்படியான முறுவலை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியா விஷயத்தில் முந்தி அவரை அழைத்து நல்ல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. மேற்குலக நாடுகளும் எப்படியும் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஆதரவானவர்கள் பதவியில் இருக்க யாரையும் விட மாட்டார்கள். ஆகவே இவர் இவ்வளவு வேகமாக வந்தாலும் இவருடைய வேகம் அப்படி இருக்குமா, அல்லது இவரையே தோற்கடிக்கப்படுவாரா, அல்லது வேறு வித சதிகள் மூலம் வேற நடக்கலாம் என்ற ஒரு அச்சமும் கூடவே இருக்கிறது என்ற அந்த நிகழ்ச்சியோட நாம் அந்த செய்தியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டோம். வாணி, ஏதாவது கடைசியாக அவங்க கூற இருந்தால் கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். அந்த 3 பெண்கள் காணாமல் போன கதை கேள்விப்பட்டோம்னா, அதாவது 11 வயசு, 15, 13 நினைக்கிறேன், 13, 14, 15 அந்த ஏதோ அவுட் ஆஃப் லண்டன்ல இருந்து லண்டன் வந்தவர்களாம். ஆனால் 3 வரையும் காணோம் என்ற செய்தி. அவர்கள் எப்படி சேர்ந்தார்கள், எதுவும் பிளான் பண்ணினார்களா, என்னாச்சு என்று நான் அதனுடைய மூலம் பார்க்கவில்லை. ஆனால் பலவிதமா இருக்க. ஒன்று, இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள், சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கும் சொல்லாம போவார்கள், அல்லது இவர்களுக்கு ஆசை காட்டி ஒருவர் கொண்டு வந்திருப்பார்கள். சில இடத்தில் அவர்கள் தப்பி பிழைத்து வரலாம், சில இடத்தில் அப்படி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் என்றால் அவர்களை கொண்டு போனவர்கள் இவர்களை கொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, அல்லது இவர்களை வேற இந்த விபச்சார அந்த குழுக்களுக்கு விட்டு அப்படியும் விடுவார். இப்படித்தான் சரித்திரம். எது நடந்தது எதுவுமே தெரியாது. ஆனால் அதை பற்றிய செய்தி கிடைத்தா அடுத்த முறை நாங்கள் அதை பற்றி எடுத்துவோம். ஆனா தனித்தனியே தான் அந்த பிள்ளைகள் சென்றவர்கள். அவன் தனித்தனியே தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்லை, தனித்தனியே தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தடவை வந்தவை. இதிலிருந்து புரிகிறது அவர் தனியே போகவில்லை, அவர்கள் எல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கிறார்கள் தெரிகிறது. ஆனால் ஒரே நிகழ்ச்சி அடுத்தடுத்து அப்படி நடக்க முடியாது. ஏதோ ஒரு தொடர்பு இவர்களுக்கு இருந்திருக்கு மட்டும் நம்மால் ஊகிக்க முடியும், உண்மை தெரியாது, ஊகம். அது அடுத்தடுத்த நாள் அன்னைக்குல கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்து இந்த ஈராக் இந்த சிரியா போரின் போது 3 பெண் பிள்ளைகள் இங்கிருந்து சென்று IS தீவிரவாதிகள் இணைந்தார்களே. ஆனா 3ம் ஒவ்வொரு இடம், ஆனால் ஒன்றாக சொல்லித்தான் போனார்கள். அப்படி இருக்கலாம். உயிரோடு இருந்தால் நன்றி 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 நன்றி. வணக்கத்தை அவர்களுக்கு பத்மினி கமலாதன் அவர்கள், செல்வேந்திரன் அவர்களுக்கு நன்றி. நன்றி வாணி. எனக்கு மத்தியானம் அந்த பிலிப்பினி என்று பார்த்து விட்டேன். எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது நீங்கள் இப்ப சொல்லும் பொழுது. அதே உங்களோட தவறில்லை. நான் பிலிப்பைன் என்று வாசிக்கும் பொழுது நானும் பிலிப்பைன் நாட்டு செய்தி என்றுதான் பார்த்தேன். எனக்கு நான் செய்திகளை தேடும் பொழுது மிச்சம் கவனமா இருக்கணும். இதுல இன்னொரு குழப்பம் வந்தது. ஜெனீவான்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்றார் என் பொழுது ஜெனீவான்ற பேரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன், ஆனால் பின்பு ஜெனீவாண்டா சுவிஸ்ல, ஜெனோவாண்டா இத்தாலி. அது ஜெனோவா. நீங்க படக்கதை சொல்றீங்க. ஜெனோவான்ற ஒரு படம் வந்தது. அது பிறகு ஜெனீவான்ற இடத்தில் இவர் தப்பி போயிருந்தார். இப்ப அங்க இருந்து அவரை இங்க நாடு கடத்த போறார்கள், அதாவது இத்தாலியில். அப்படி ஏண்டா நீங்கள் இத்தாலி என்று சொன்னீங்க? இத்தாலியில ஜெனீவாண்டு இல்ல தானே? சாரி, ஜெனோவா தான் இத்தாலியில இருக்கு. இல்ல நான் தான் என்னுடையது அவர் நல்ல வேலை சுட்டிக்காடு. ஜெனீவான்றது சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்ல இருந்து. நீங்கள் சொல்லும் பொழுது நான் பிரான்ஸ்ல இருந்து போர்டர், அதால அப்படியே இத்தாலிக்கு சென்றிருக்கிறார். நல்ல வேலை சுட்டிக்காட்டினா இல்லையா அடுத்த வாரம் வரையும் திட்டி கொண்டிருப்பேன்னா நல்ல வேலை. இப்ப எனக்கு நீங்கள் திருத்த செஞ்சபடியா இப்ப நான் முதல் யோசிச்சேன். நான் பிரான்ஸ் செய்தியில என்னன்னு நீங்க சமாளித்து இருக்கிறார்களோ பேலன்ஸ் பண்றீங்களா என்ன உங்களோட பிலிப்பைன்? அப்படி இல்ல நானும் இல்ல திரும்பி பார்த்தேன். பிரான்ஸ் செய்தியில என்னன்னு பிரான்ஸ் செய்தி தான் நான் அது பார்த்திருந்தேன். அப்ப என்னண்டு பிலிப்பீன்ஸ் போட்டிருந்தேன்னு இப்ப திரும்பி மீண்டும் போய் பார்த்து, அப்ப நீங்க சொன்ன பிறகு பார்த்து பிலிப்பைன்ஸ் இல்ல பிலிப்பீன் என்று போட்டிருந்தாரு. நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமா, நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லோருக்குமே மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து சந்திப்போம் மேலும் செய்திகளுடன். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது தகவல் சாலை தொகுப்படுத்துகிற யோகட்டும் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.